நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. வா பாப்புலர் சூப்பர். இங்க இருக்குங்க சூப்பர் ஓடி. நான் கூட சைடு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இருக்கா அப்படியே நீ ஏன் கண்ணாடி இல்ல இருக்கு ட்ராலில இருந்து Hold me close, look me dead in my eyes, till the day that I die. I just wanna feel alive. With you, I'm alive. Fell in love, but it left me. I didn't know that I was lost till I found her. எல்லா சாங்ஸுமே வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்கோம். எனக்கு வந்து அந்த நொம்பட்டியன் பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அது என் ஃபங்க்ஷனில் எனக்கு பண்ணோன்னு அது ஃபேமஸ் ஆன போதே அது மிஸ் பண்ணேன். இது எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி பார்த்துருக்கோம். ஓகே, எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டப் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் பேட்ச்மேட்ஸ் இன் காலேஜ். 2 பேரும் ஒரே பேட்சுங்கிறனால ஆப்வியஸ்லி டெய்லியும் ஒரே கிளாஸில் தான் படித்தோம். ஆனால் அப்போ பெருசாக பேசினதில்லை. ஸோ திருப்பி பெங்களூர் வந்து என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் இவங்க, அதனால் அப்போ வந்து நான் பேசி ஸ்டார்ட் பண்ணது தான் பேசுகிறேன். இவங்க சொன்ன பேட்ச் வந்து ஒரு 6 மாதம் தான். அதுக்கப்புறம் இவங்க வேற டிபார்ட்மெண்ட்டு, நான் வேற டிபார்ட்மெண்ட்டு. 6 மாசத்துல பேசிக்கலாம் அப்படிதான் சொல்லணும். காலேஜுக்குள்ள பேசிக்கலான்ட்டு. காலேஜில் வந்து நாங்கள் 2 பேர் பேசினதே கிடையாது. சும்மா ஒரே ஒரு டைம் வந்து இந்த அசைன்மெண்ட்டுக்காக ஏதோ பேசினது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா பெங்களூர் ஷிஃப்ட் ஆனோம். நாங்கள் கோவிட்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிட்ல வீட்லேயே இருந்த வெறியில் ஷிஃப்ட் ஆனோம். ஸோ அந்த ஷிஃப்ட் ஆன டைமில் நான் வந்து என்னோட ஒரு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். இவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க. இவங்களோட ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்டும் காமன் ஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பேசி பழகலாம். அதுதான் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ஒன்று இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு நிறைய பாட்டு பாடுவாங்க நைட் டைம்ஸ் அந்த மாதிரி. அதனால வந்து அது நான் சொல்லுவேன், நீ முன்னாடிலாம் எனக்கு நிறையா பாட்டு பாடியிருக்க, இப்போ வந்து சரியா பாடு. முன்னாடி பாட்டு பாடியிருக்க, எனக்கு இப்போ பாடினது இல்லை. அதனால வந்து ரீசெண்டாக பேசினாலே தூங்கிடுறீங்க. அப்புறம் அதனால எனக்கு ஒரு பாட்டு பாடணும். எங்கள் மனதை கொள்ளை அடித்தாய், இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய், விழிய செய்வில் வலை விரித்தாய், உன்னை பல்லக்கினில் தூக்கி செல்ல கட்டளைகள் விரித்தாய். உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிற நானடி. என் காதலும் என்னாகுமோ, உன் பாதத்தில் மண்ணாகுமோ. ஒரு ஹைதராபாத் ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்தோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சுது. பெங்களூரில் ஒரு 4 days, ஹைதராபாத்தில் ஒரு 5 days,
திருப்பி பெங்களூர்ல வந்து 4 days கிட்டத்தட்ட ஒரு 2 weeks அவன் கூட நான் ஃபுல்லாக இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப நான் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. வேற எந்த ப்ராப்ளம்ஸும் எதுவுமே ஞாபகம் இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு ஓகே இதுக்காக எவ்வளோ வேணால் ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். இது என்ன புதிதான மாற்றம், இதுவரை என் நெஞ்சில் காணாத தோற்றம். உன்னாலே மனம் தொலைத்தேனே, உனக்குள்ளே என்னை கொடுத்தேனே. நானும் நானாக இல்லை, இனி நீ நாமாகிக் கொள்ள விழியால் கட்டி இழுத்தாய் நீ, அழகால் என்னை சிதைத்தாயே. அன்பே உயிர் சிலிர்த்தேனே உன்னை தொடும் நொடியில் கனவா நிஜமா. ரொம்ப நான் கொஞ்சம் டைம் எடுத்தேன் ஆக்சுவலாக. நான் ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு நாங்கள் யோசிக்கல. கொஞ்ச நாள் சீரியஸாக டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 months நான் வீட்லேயும் டைம் கேட்டேன். எனக்கு எல்லாமே எப்பயுமே அதே தான், இவன் கூட இருந்தால் மற்ற எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்படியே அது ஒரு மாதிரி நல்ல வைப்பாக இருக்கும். அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு வீட்டில் போய் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களும் கொஞ்சம் அசோலேஷன்லேயே இருந்து ஓகே சரி ஓகே பிடிச்சிருக்கா ஓகே இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகே சொல்லி வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு. நாளைக்கு காலையில் மேரேஜ் எனக்கு எப்படா முடிஞ்சா போட்டு தூங்கினா போதும். எனக்கு அவ்வளோ மேரேஜ்ங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங் தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஐ நோ ஹிம் ஃபார் லைக் வெரி லாங் இயர்ஸ். 4 years தெரியும், கம்ப்ளீட் 4 years தெரியும். அண்ட் நிறைய நாள் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேரேஜ் லைஃப்புங்கிறது வந்து மேபி லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஆட் ஆகுறாங்க, அதுதான் ஒரு சேஞ்சே தவிர அவங்களோட லைஃப் ஸ்டைல் என் பிஹேவியர் அவங்க பிஹேவியர் அது ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. அதனால எங்களுக்கு அது பெருசாக டிஃப்ரென்ஸாக இருக்காதுன்னு தோணும். மை ஃபேமிலினா வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ஃப்யூச்சரில். நான் வந்து எப்பயுமே ஜென்ரலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்பயுமே ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுவேன். அதனால வந்து என் ஃபேமிலியை நான் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். அவங்க ஃபேமிலிக்கு வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் மாதிரி ரொம்ப இந்த ஜாலி வைப்ஸ்லேயே இருக்காங்க. அதே மாதிரி இருந்தாங்கன்னா நானும் ஜாலியாகவே இருந்துட்டு போயிடுவேன். இருக்காக ஜாலி வைப்ஸ்ல